ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி அன்டேம்டு. இது ரொம்ப வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர். 3 டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்கிற 3 பேருக்கு அங்கே செக்ஷுவல் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது விண்வெளியிலிருந்து ஒரு வித்தியாசமான ஏலியன் வருது. இது மனிதர்களுக்கு அவங்க தேவையான செக்ஷுவல் ப்ரெஷரை தருது. இதனால் அந்த 3 பேருமே அந்த ஏலியனை தேடி போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு என்னதான் ஆச்சு, அந்த ஏலியன் மனிதர்களை வச்சு என்னெல்லாம் பண்ணுது, இதை சொல்கிற ஒரு படம் தான் தி அன்டேம்டு. சீரியஸ்லி இது ரொம்ப வீடான ஒரு மூவி. சொல்லப்போனால் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு கூட தெரில. பட் ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். சரி, இப்போ வாங்க தி அன்டேம்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே விண்வெளியில் ஒரு கல்லை அமைக்கிறாங்க. அது பார்த்து பூமியை நோக்கி மெதுவாக வந்துட்டுருக்கு. கட் பண்ண இது நடந்து ஸ்லாக்கு கழிச்சு பார்த்தா வெரானிக்கான ஒரு பொண்ணு ஒரு ரூமில் நேக்கடாக இருப்பா. அந்த ரூமுக்குள்ளே வித்தியாசமாக ஒரு கிரீச்சர் இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி கிரீச்சராக இருக்குது. இதை தான் நம்ம படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். விண்வெளிலேருந்து ஒரு கல் வந்துச்சுல, அது கூட சேர்ந்து ஏலியன் வந்திருக்கும். இதோட வேலையே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு செக்ஷுவல் ப்ரெஷர் கொடுக்கறது தான். இப்போ அந்த மாதிரி அந்த வெரோனிக்காங்கிற பொண்ணு அது கூட வந்துட்டுருக்கா. பட் இதுக்குமே சில சமயத்தில் நீங்களாக இருக்கும். இன்கேஸ் அதுக்கு பிடிக்காத யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு காயப்படுத்தும். இந்த மாதிரி அந்த முடிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி அந்த வெரோனிக்கா பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கு அந்த வெரோனிக்கா பிடிக்கிற போல் லைட்டாக காயப்படுத்திடுமா. வெளியே பார்த்தா ஒரு வயசான பாடி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். வெரோனிக்கா டைம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வெளியே வான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு வெளியே வருவா. பார்த்தா விடுப்பில் ஒரு காயமாக இருக்கும். உடனே இந்த பாட்டி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, அந்த மிருகத்துக்கு வெரோனிக்காவை பிடிக்கல போலியே, இதுக்கு அடுத்து வெரோனிக்கா அனுப்ப வேணாம், அனுப்ப நமக்கு தான் ஆபத்து தரும். சரி, நான் போய் அவளுக்கு மருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெரோனிக்காவை பார்க்குறவங்களா. பட் பார்த்தா அந்த வெரோனிக்காங்கிற பொண்ணு அவள் பாட்டு அங்கே கிளம்பி இருப்பா. ஆக்சுவலி இவங்க இருக்கிற அந்த வீடு ஒரு காட்டுக்கு மட்டும் தனியாக தான் இருக்கும். ஸோ அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. அந்த மிருகம் கடிச்சதில் விடுப்புட்டில் ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஸோ நொண்டி எப்படியோ பைக்கிட்ட போயிடுவா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் பைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, அவள் பாட்டுட்டு கஷ்டப்பட்டு கிளம்பி போயிடுவா. கட் பண்ண அப்படியே இந்த படத்தில் ஹீரோ அமைப்பாங்க. நம்ம ஹீரோனோட பேர் அலஜான்ட்ரா. இவளுக்கு கல்யாணமாக 2 பசங்க இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க முடியுது. காலைல கூட உங்கள் ஹஸ்பண்டாக கூட ஒன்றா இருப்பார். அவளுக்கு அது பிடிக்காது. அவள் படிச்சுட்டு பாத்ரூமில் போயிடுவா. ஹஸ்பண்ட் கூட பண்ணது பிடிக்காம அவளுக்குள்ள மேஷஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. பட் அப்போட அவளை ஒழுங்காக பண்ண முடியல. வெளியே இருக்கிற பசங்களாம், அம்மா இந்த மாதிரி தம்பி சாக்லேட் சாப்பிடக்கூடாதுல்ல, சாக்லேட் சாப்பிட்டு அவன் ஃபேஸில் அலர்ஜி ஆயிடுச்சு, வந்து பாருமான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு குழந்தை வரும். சரின்னு குளிச்சு முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்ப தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட பேர் ஏஞ்சல். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சிவில் இன்ஜின் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் குழந்தைய பார்ப்பாங்க. அவனுக்கு பார்த்தா சாக்லேட்னு அலர்ஜி. பட் அதை சாப்பிட்டு போட்டு மூஞ்சி கூட ராஷஸாக இருக்கும். பையனுக்கு உடம்பு சரியில்லையே. போகிறப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன்னு கேட்டால், போ என்னால் முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நீ வேணால் ஹாஸ்பிட்டல் கூட்டி போ, உன் தம்பி தான் டாக்டராக இருக்கான், அவன்கிட்ட போய் காட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு பண்ணி சும்மா இல்லாமல் பாலை கொட்டுறது சாப்பிட கொட்டுறது பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து குழந்தை வரும். சரி, இவங்க பாட்டு அவங்க பையனை கூட்டு போகிறா இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஹஸ்பண்ட் இருக்கால, பையனை கூட ஹாஸ்பிட்டல் கூட்டி போகாமல் பிஸியாக வேலை பார்ப்போன்னு பார்த்துட்டு இருப்போம். பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். அவன் கூட ஒரு கோவர் கட்டிருப்பான். 2 பேரும் அடித்து பிடிச்சி மண்ணில் விட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் அவன் பையனை கூட்டு போகாமல் வந்திருக்கான். கட் பண்ண அப்படியே அந்த வெரோனிக்காங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவளுக்கு தான் வயிற்றில் ஒரு கடிபட்டுருந்துச்சு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருப்பா. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபேபின்னு ஒரு பையன் இருப்பான். இவன் தான் நம்ம ஹீனோட தம்பி. இவன் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பையனை பார்க்க போகிறப்ப அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், என்னங்க இடுப்பில் எது கடிச்ச மாதிரி இருக்கே, இது என்னன்னு கேட்டால் இவளுக்கு என்ன சொல்ல தெரில. வேறு வழியெல்லாம் நாயின்னு சொல்லிடுறா. ஓ, நாய் கடிச்சிருச்சா, எதுக்கு அந்த நாய் உயிரோட இருக்கான்னு பாருங்க, எனக்கு ஆஃபீஸ் எது வந்தால் உங்களுக்கு ஆபத்து வாய்ப்பு இருக்குது, நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன், நாளைக்கு காலையில் தடுப்பூசி போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து போகலாம் பார்க்குறா. பட் இந்த பொண்ணுக்கு அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஸோ அந்த பையனை பார்த்து அவள் படம் கிளம்பி போயிடுறா. கட் பண்ண அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அலஜான்ட்ரா வருவா. அவள் குழந்தைய கொடுத்து அவள் அலர்ஜி கிளியர் பண்ணிடுவா. கட் பண்ண நைட் ஆயிரும். நம்ம மீனோட புதுசாக இருக்கால, அவன் பார் குடிக்க போயிருப்பான். பார்த்தா சேம் பாருக்கு நம்ம மீனோட தம்பி வருவான், அதாவது ஃபேபியன். 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண ரூமுக்கு போய் 2 பேரும் செக்ஷுவல் ஒன்றா இருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம மீனோட ஹஸ்பண்டும் அவன் தம்பி இருக்காங்களே 2 பேரும் கே. சொல்ல போனால் அந்த ஃபேபியனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அவன் என்னதான் ஒரு கேயாக இருந்தாலும் நம்ம அக்கா பசங்க ஒன்றா இருக்கலாமா, இந்த ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்துட்டு இருக்கும். இதனால் எத்தனை வாட்டை அவர்கிட்ட வேணாம்னு சொல்லி பார்ப்பான். பட் அவர் விடாமல் இவன் வற்புறுத்திட்டு இருப்பாரா. இவனுக்கு ஒரு தெரியல. அடிக்கடி யாருக்கு தெரியாமல் இவங்களுக்குள்ள ஒரு அஃபார்லாம் போயிட்டுருக்கோம். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் பார்த்தா வீட்டில் இருப்பா. அந்த மிருகம் கடிச்சனால இவளுக்கு ஒரு வாமிட் வந்துட்டுருக்கு. லைட்டாக தலை சுத்தமாக இருக்கும். பார்த்தா ஒரு ரூமில் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். இவ கூட இருக்க பிடிக்காம தான் இவன் 7 கூட போயிருந்துருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு வாஞ்சிற மாதிரி இருக்குது, கட்டுரை போயிருக்காங்களா. இதனால் சரின்னு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறா. பார்த்தா அப்பயே அந்த ஃபேபினுங்கிற பையன் தான் இருப்பான். அவன் தான் நம்ம மீன் ஊசி போடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட பேசி பார்ப்பா. ஏன்னா இவ்வளோ தான் அந்த பையனை பிடிச்சி போயிருக்கு. அதனால் எவ்வளோ பேசி பார்ப்பா. பட் அந்த பையன் பேச ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா
அவன் தான் கேயாச்சே, அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு. சரின்னு அவள் பாட்டு வந்து கிளம்பிட்டே இருப்பா. கட் பண்ண அப்படியே ஒரு வயசான பாட்டி தான் வைப்பாங்க. இவங்க தான் அந்த கிரியேச்சரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க வீட்டுக்கிட்ட தான் அந்த ஏலியன் வந்து விழுந்திருக்கும். இவங்க 2 பேர் சயின்டிஸ்ட் வேறு அந்த ஏலியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த டென்டக்கிள் எப்படி இருக்குது, எப்படி இந்த மிருகம் வேற்று இடத்துலையும் வந்திருக்கும், மனிதர்கள் எப்படி ப்ரெஷர் தருதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து வெரோனிகா அங்கே வருவா. எனக்கு இப்போதைக்கு அந்த ஏலியன் கூட ஒன்றா இருக்கணும், வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறப்ப அவங்க ஆனால் சொல்லுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஏலியன் கிட்ட இருந்திருக்க, உனக்கு அடிபட்டுருக்கு, திரும்ப எது கோவமாச்சுன்னா உனக்கு கொள்ள வாய்ப்பு இருக்குது, இந்த வாட்டி போகாதுன்னு சொன்னால் வெரோனிகா கோவம் வரும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி தவிர கேட்டு பார்ப்பாங்க, மேபி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களே, அவங்களும் ஏலியன் கூட பழக விட்டோம்னா இது கொஞ்சம் அமைதியாகும், எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது தெரியுமான்னு கேட்குறப்ப இவளுக்கு தெரிஞ்சது யார், அந்த ஃபேபின்ங்கிற பையன் தானே, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லி இவ்வளோ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. கட் பண்ண அப்படியே நம்ம இவனோட புதுசு வைப்பாங்க. இவனோட அந்த ஃபேபினா நீங்கள் ஒன்றாந்தாங்களே, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, மெசேஜ் பண்ணால் மெசேஜ் ரிப்ளை வர முடிக்குது, அதனால் கண்டோட மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். நம்ம அவனே என் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறான், இல்லை செத்தடான்னு சொல்லிட்டு காஜி வச்சு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கடுத்து வேலைக்கு விடுவாங்க, அவனை வந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அப்படியே அந்த ஃபேபின்ங்கிற பையனை வைப்பாங்க. அவன் பார்த்தா இப்போ வெரோனிக்காவோட உரிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வெரோனிக்கா ஒன்றுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததில்ல, என் வயிற்றோட அடிபட்டுருந்துச்சுல, அது ஒன்றும் நாய்க்காரன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்குது, அது ஆணு பொண்ணுன்னு பார்க்காம எல்லாருக்கும் உங்கள் செக்ஷுவல் பேசுகிற சாட்டிஸ்ஃபை பண்ணும், உன்னை பார்க்க வேறு ஒரு கேமாக இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன், உனக்கு ஏன் கூட இருக்குன்னு ஆசை இருக்கான்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரின்னு அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஹஸ்பண்டாக வைப்பாங்க. பார்த்தா பையனோட ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருந்திருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோனா அவங்க புதுசுன்னு போயிருப்பாங்க. இவன் தம்பியை பற்றி கேட்டு வைப்பான், ஆமாம் உன் தம்பி எங்கடி, 2-3 நாளாக அவன் ஆளே பார்க்க முடியும்னு சொல்கிறப்ப அதுவா, என் தம்பி வெரோனிக்கா ஒரு பொண்ணை பார்த்துருக்கான், அவனுக்கு அவளை பிடிச்சிருக்க போல, 2 பேரும் டேட்டிங்காக தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு கோந்துடுது, என்னது டேட்டிங்கா, என்னை விட்டு அப்புறம் அந்த பொண்ணோட பழகலான்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த மாதிரிலாம் கோந்துட்டுருக்கு. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் அந்த வெரோனிக்காவே அந்த பையனை வைப்பாங்க. அவள் கொஞ்சம் இந்த காட்டுப்பதிக்கு வந்துட்டு, சரி நீ ஸ்டேட்டாக போ, அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு வயசான பாட்டி தான் இருப்பாங்க, வெரோனிக்கா தான் அனுப்பலான்னு சொல்லி உன்னை உள்ள விடுவாங்கன்னு சொல்கிறப்ப இவனு சிலங்க கிளம்பி போகிறான். அந்த பாட்டி உள்ள லவ் பண்ணுறப்ப இவனு அந்த மிருகத்தை பார்க்குறான். அந்த மிருகத்தை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மிருகத்து கூட ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பான். பார்த்தா அவனுக்குமே அந்த ப்ளஷர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த மிருகத்துக்கூட ஒன்றா வந்துட்டு அவன் மட்டும் வந்துருப்பான். ஆளு செம்மையாக போச்சு. அவனு வெரோனிக்காவும் சேர்ந்து நைட்டு ஒரு பார்ட்டி போயிருப்பாங்க. பார்த்தா அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பான். அவனுக்கு ஃபேபியனை பார்த்து பொறாமையாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஃபேபியன் வெரோனிக்காவோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கல, இதை பார்த்து செம பசிவ் ஆயிரும். என்னை விட்டு என்னோட பொண்ணோட எப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்தளவு கோவத்தில் இருப்பான். அதுக்கப்புறம் ஃபேபியன் பாத்ரூம் போகிறப்ப இவனுக்கு பின்னாடி வருவான். ஃபேபியனை கிஸ் பண்ணலான்னு வரப்ப அவன் மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னு கிளம்பி போயிட்டு இருப்பான். இதை பார்த்து உனக்கு உலகாண்டாயிரும். சேர்ந்து குடிச்சிட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோன் இருக்கால, அவள் பார்த்தா அந்த ஊரில் இன்னொரு பையனோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதை பார்த்து உனக்கு இன்னும் கோவமாயிரும். ஏண்டா என் பொண்ணு கூட டான்ஸ் ஆடி நீ யாரான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட அடிச்சிட்டு இருப்பான். அங்கே சின்னதாக சண்டே வந்துட்டு இருக்கோம். இவன் சமாளப்படுத்தி அங்கே கூட்டி வந்துட்டு இருப்பா. பட் அப்போ கூட அந்த புதுசு விட மாட்டான். அந்த தமிழ் மேலே இருக்கிற கோவத்தை ஒய்ஃப் மேலே காமிச்சிட்டு இருப்பான். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருக்கும், என்னை விட்டு இன்னத்தோட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபேபியனை பார்க்க போயிடுவான். ஃபேபியன் என்னாச்சு, கடைசி 2 நாட்களாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடிக்கிற, நேற்று கிஸ் பண்ணலாம் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கே, என்ன தான் பண்ண போகிறேன் கேட்டால், இங்கே பாரு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எனக்கு இந்த ரிலேஷன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா உங்கள் ஒய்ஃபு அப்படி இருக்கும்போது நான் உங்களோட இருக்க முடியும், இதோட இது ஓவர், என்னை பார்க்குறாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அவன் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து அந்த ஹஸ்பண்டுக்கு செம கடுப்பாயிரும். அவன் பாட்டு வேலைக்கு போய் நைட் செம்மையாக குடிச்சிருப்பான். போதையில் தான் வீட்டுக்கே வருவான். இதை நம்ம ஈரணும் பாப்பா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ஏலியன் இருக்கிற காட்டுப்பகுதி இருக்குல்ல, அங்கே ஒரு நபர் ஆடு மேய்க்க போயிருப்பாரு. சடனாக இதோட பணத்தை பார்த்து போலீஸ் இன்வால்வ் பண்ணியிருப்பாரா. உடனே போலீஸ் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ளே ஒரு பணம் இருக்க மாதிரி இருக்குது. வேறு யாரில் ஃபேபியன் தான். நேற்று நைட்டு அந்த ஏலியனை தான் பார்க்க போயிருப்பான் போல், அதுக்கு எதோ கோவமாக இருக்குது. அந்த ஃபேபியனை கடிச்சு வச்சு குதறி வந்திருக்கும். அவனை எப்படி தப்பிக்கிட்ட பண்ணியிருக்கான். பட் முடியாமல் இங்கேருந்து இறந்து படம் வந்திருக்கு. இதை பார்த்து போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. மேபி மிருகம் தான் தாக்கிருக்கும்னு நினச்சி அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. பார்த்தா மூஞ்சி ஒரு பக்கம் பேர்ந்து போன மாதிரி இருக்கும். அழகான்ற கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி உங்கள் தம்பி இந்த மாதிரி கடந்தார், அவர் செக் பண்ணி பார்த்தப்ப கோமாக்கு போயிட்டார், அவர் எப்போனா உயிர் படைக்கலாம் இல்லை உயிர் படைக்காமல் போகலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறப்ப இதை பார்த்து அழகான்றக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவள் போட்டு அங்கேயே கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறா. கட் பண்ண நைட்டே ஆயிருந்திருக்கும். அவள் குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் போவா. எங்க நேற்று எதுவும் நீங்கள் தம்பியை பார்த்தீங்கன்னு கேட்டால், உன் தம்பி வா அவனுக்கு நான் பார்க்கணும்னு கேட்டா, இல்லை
கூட இருக்கிற கோவக்கிறவங்கள பார்த்தாரு. நீங்களும் என் தம்பியும் பார்க்கிங் லாட்டில் ஏதோ பேசியிருந்தீங்களாமே, நீங்கள் அவனை பார்த்தீங்களான்னு கேட்டால் நான் எதுக்கு அவனை பார்க்கணும், மேபி இருந்தாலும் வேற அவனை பார்த்துப்பான் போல, என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் போல படுத்துங்கிறான். பட் இந்த ஒய்ஃபுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் வெரோனிக்கா பார்க்க போவா. இவளை பொறுத்த வரைக்கும் வெரோனிக்கா யாரு தம்பியோட லவர் நினச்சிட்டு இருக்கா. பட் இவ பிரதர் ஒரு கேங்கிற விஷயம் இவளுக்கு இப்போ வரைக்கும் தெரில. சரின்னு வெரோனிக்கோட வீட்டுக்கு போயிருப்பாளா, பார்த்தா அவங்ககிட்ட ஃபேமிலியோட ஃபோன் இருக்கும். ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இவங்க ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கும். அவரை அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருப்பாரு, டே என்ன இன்னைக்கு வர மாட்டியா மாவனே, இன்னைக்கு வரலன்னா உனக்கு கொண்டே போட்டுருக்கிற மாதிரி மெசேஜில் இருக்கும்ல. இதை பார்த்து அவளுக்கு அப்போ தான் தெரியுது புருஷனும் தம்பியும் ஒரு கேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்காங்க. அது இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டு பார்த்தா தம்பியை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. பட் அவன் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டு இருந்தால. பட் இப்போ புரிஞ்சு போச்சு ஹஸ்பண்டும் தம்பி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் புருஷன் தான் கொண்டதா இவ தப்பாக நினச்சிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ஹஸ்பண்ட் அவனோட வழக்கு போயிட்டு இருப்பானா. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருப்பாங்க. சடனாக கை காலம் பிடிச்சி ஹஸ்பண்ட் கூட்டி போயிடுவாங்க. பார்த்தா ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீனோ வந்துருப்பா. என்னோட தம்பியும் என் புருஷனும் ஒரு அஃபர் வந்துருக்காங்க. அந்த அஃபருக்கு தம்பி ஒத்துக்கவே இல்லை. அதனால் கோவப்பட்டு என் புருஷன் தான் கொண்டா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. சாட்சிக்காக ஒரு எம்ப்ளாயும் கூப்பிட்டுருப்பாங்க. இவர் தான் 2 பேரும் கடைசி ஒன்றாந்தது பார்த்தது. ஆமாம் சார், அந்த பையன் சாருக்கு முன்னாடி நாள் இவர் தான் அங்கே வந்தார். பார்க்கிங் லாட்டில் 2 பேர் பேசியிருந்தாங்க. அதை நான் பார்த்துன்னு சொல்கிறப்ப போலீஸுக்கு இது தவிர வேணும். அதனால் அந்த ஹஸ்பண்ட் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த ஒய்ஃப் பாட்டு வீட்டுக்கு வந்துடுவாளா. அவளை பார்க்கறதுக்காக வெரோனிக்கா வந்திருப்பா. இப்போதைக்கு வெரோனிக்காவுக்கு இன்னொரு ஆளும் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி ஃபேமிலியை கூட்டு போய் அந்த ஃபேமிலியை கொண்டுட்டா. அதே மாதிரி அலெக்சாண்ட்ரி கூட்டு போகலாம் பார்க்குறா. அலெக்சாண்ட்ரா பார்த்து மன்னிச்சிருங்க அலெக்சாண்ட்ரோ, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் பர்சனல் லைஃப்பில் கண்டிப்பாக லாஸ் இருக்கும். அதே நேரத்தில் செக்ஷுவல் லைஃப்லையுமே உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வேணா ஒரு நாள் நம்ம எங்கே வெளியே போகலாம், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு யாரும் வருது. சரி நான் அடுத்த நாள் குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போகிறாங்க. பார்த்தா சேம் அந்த காட்டுக்கு தான். அந்த குழந்தைங்க அது போட விளாண்டு இருக்குங்க. வெரோனிக்கா ஹீரோனை பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வகையான கிரியேச்சர் இருக்கும். அது மனுஷங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் தரும். வேணும்னா அங்கே ஒரு வயசான பாட்டி இந்த தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுங்க. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு புரிதல் கிடைக்குன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் தாராளமாக போங்க, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், நைட்டு கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் குழந்தை கூட அங்கே போயிட்டுருக்கா. இப்போதைக்கு நம்ம மீன் மட்டும் அங்கே இருக்கா. அந்த வயசான பாட்டி தத்தை பார்க்க போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும், நாங்கள் கூட எங்கள் வீட்டில் இருந்தோம். சடனாக வானத்துலேருந்து ஒரு விண்கில் வந்த மாதிரி இருந்துச்சு. அதில் இந்த கிரேச்சர் இருந்துச்சு. இது மனுஷங்களுக்கு தேவையான எல்லா திருப்தியுமே தருது. பட் நீ ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ரொம்ப பயந்து போயிருப்ப. இந்த ட்ரிங்க்ஸை குடி, ட்ரிங்க்ஸை குடிச்சு நீ பாட்டு உள்ளே போகணும்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவன் ட்ரிங்க்ஸை குடிப்பா. ட்ரிங்க்ஸை குடிச்ச உடனே ஒரு மாதிரி மயக்க மாதிரியே இருக்குமா. அந்த பெரியவங்க தான் அவளை கூட்டு அந்த ரூமுக்கு போவாங்க. ஒரு மெத்தலில் படுக்க வச்சுட்டு, இங்கே பாருமா எதுவும் பண்ணாத, நீ பாட்டு அமைதியாரு, அந்த மிருகமும் பக்கத்தில் வரும்னு சொல்கிறப்ப இவ்வளோ அமைதியாக இருக்கா. பார்த்தா டென்டக்கல் மட்டும் பக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் என்ன, அந்த கிரேச்சர் கூட அப்படி ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கா. கட் பண்ண நைட் எழுந்திருக்கும். அவள் வீட்டுக்கு வரப்போ வெரோனிக்கா தான் பசங்களை பார்த்துருப்பா. வந்த வழியாக வெரோனிக்கா ஒர்க் பண்ணுவா. ஏன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷராக பார்த்ததே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ், உன்னால இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெரோனிக்கா ஒர்க்லாம் பண்ணுவா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அலெக்சாண்ட்ரா, அவங்க பசங்களை பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவள் பாட்டான்னு கிளம்பி போயிடுவா. பட் வெரோனிக்காவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவளுக்கு அந்த மிருகத்தோட ஒன்றாக்குன்னு ஆசையாக இருக்குது. பட் அந்த மிருகம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப சோகமாக இருப்பா. நம்ம இதுக்கடுத்து இங்கே இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம். இங்கேருந்து அடிக்கடி இந்த மிருகத்தை பார்க்கணும் ஆசை வரும். கண்டிப்பாக அதோட ஒன்றா இருந்து நம்ம உயிர் போயிடும். நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவள் துணிமெல்லாம் பேக் பண்ணி பைக்கிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறா. ஆய நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஈன வைப்பாங்க. தினமும் காலைல குழந்தை ஸ்கூலோட போயிருப்பா. அதே மாதிரி ஈவினிங் போய் குழந்தை கூப்பிடலான்னு இருக்கிறப்ப, மேடம் உங்கள் மாமியார் இருந்தாங்க, அவங்க பசங்களை எங்கேருந்து கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துட்டு கோமாயிரும். மாமியார் வீட்டுக்கு போய், அத்தை நீங்கள் எது குழந்தை வச்சுருக்கீங்க, குழந்தை பேசாமல் என்கிட்ட கொடுங்க, இந்த மாதிரி வீட்டில் என் குழந்தை வளரானு சொன்னால் அதெல்லாம் முடிவு பண்ணு சொல்லுவாங்களா. இதை பார்த்துட்டு கடுப்பாயிரும். கண்ணாடி மேலே கல் விட்டு எரிஞ்சு அவள் பசங்களை வந்து கூட்டி போயிடுவா. அப்போ அந்த பசங்க அம்மாட்ட கேள்வி வைப்பாங்க, அம்மா இந்த மாதிரி அங்கிள் இறந்து போனார்ல, அது இல்லாமல் கடவுள் கூட சாபமாமே, அப்பாவும் அங்கிளும் ஒன்றா இருந்தாங்களாமே, அதனால தான் கடவுள் அங்கிளுக்கு தண்டனை கொடுத்தாரான். இது உண்மைன்னு கேட்டால் இவளுக்கு என்ன சொல்ல தெரில. இங்கே பாரு பசங்களா, அதை பற்றி பேசக்கூடாது, என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு அவள் பசங்களை வந்து கூட்டி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி இந்த கிரேச்சரை பார்த்து அந்த கிரேச்சரோட ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கா. அது போய் இவளுக்கு அவள் தம்பி மேலே ஒரு கோபம் இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் அவளுக்கு அவள் தம்பி ஒரு கேங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. பட் இப்போ தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கும். தான் புதுசுன்னு தம்பி ஒன்றாந்துருக்காங்களே, இந்த ஒரு கோவலுக்கு இருக்கும். அந்த கோவத்தில் டியூபை பிடிங்கி விட்டு, சாரிடா என்னை மன்னிச்சிரு, ஒன்று இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் பிடிங்கிட்டு அவடாங்க கிளம்பி போயிடுவா. சாக்சன் வராமல் அந்த தம்பி அங்கேயே இருந்து போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட மாமனார் மாமியார் வைப்பாங்க. இப்போ அவங்க பையன் ஜெயிலில் இருக்கானே, அவங்க வீட்டெல்லாம் விற்று எப்போ அவங்க பையன் வெளியே கொண்டு வந்துருப்பாங்க. அவனும் கார் வந்துட்டு இருப்பான். அவன் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்து, பாரு நம்ம குடும்பம் மானமரெல்லாம் போச்சு, பாரு நியூஸ் பேப்பரோடு போட்டிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தருவாங்களா.
பார்த்தா ஃப்ரண்ட் பேஜில் அந்த கொலையை பற்றியும் இங்கே ரிலேஷன் பற்றியும் போட்டிருக்குமா. இதை பார்த்து இந்த ஏஞ்சலுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா மூஞ்சே பார்த்துட்டு இருப்பான். அவங்களும் அவனை பார்த்து இங்கே பாரு, இதுக்கு அடுத்து இந்த ஊரில் இருந்தால் உனக்கு அவமானமாக இருக்கும், வேணாங்க இது வெளியூருக்கு போ, அங்கே போய் வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி நான் அம்மா ரூமுக்கு போய் அவங்க அப்பா டிராயில் ஒரு கண்ணு இருக்கும், அந்த கண்ணு எடுத்து நெட்டி போட்டில் வைப்பான். பேசாமல் செத்துலாமன்னு பார்க்குறப்ப இவனுக்கு நம்பிக்கை இருக்கும். சரி நம்ம எதுக்கு நம்ம ஒய்ஃபை பார்ப்போம், திரும்ப கூட வாழணும் ஆசையாக இருக்கும். கரெக்டாக அந்த பார்த்து அவங்க அப்பா உள்ள வருவார். வந்தோடனே கண்ணத்தை சப்புன்னு அறிஞ்சு ஏண்டா என் ராயில் கண்ணு காணாமல் போச்சு நீ தான் எடுத்து கேட்குறப்ப அவனை ஆமாம் சொல்லுவான். அவனை திரும்ப அடிச்சுட்டு கண்டுபிடிச்சு எழுதிட்டு இருப்பாரு. ஏண்டா நீ தற்கொலை பண்ணிக்கோட ஜெயிலிட்டு வெளியே எடுத்தோம், நீ வாழணுண்டா ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் நக்கு பண்ணுவாரா. அதை பார்த்து அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணி அப்படியே வெரோனிகா வைப்பாங்க. அவள் தான் ஊரை விட்டு பைக் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு வந்திருப்பாளே, அந்த ஊருக்கு வந்து புதுசாக ஆளை பார்க்குறா. 2 பேர் சாப்பிட்டு அன்னைக்கு ஃபிசிக்கல் ஒன்றா இருக்குங்க. பட் இவளுக்கு அந்த ஆளோட ஒன்றாந்தது பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் அந்த ஃபீல் அவளுக்கு கிடைக்க முடிக்குது. அந்த கிரியேச்சர் கூட இருந்ததுக்கும் இந்த மாதிரி மனுஷங்களோட இருக்கால அந்த ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குது. திரும்ப அவளுக்கு அந்த கிரியேச்சர் கூட போகணும் ஆசையாகவே இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். நம்ம ஏன் அவள் பாட்டு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த வீட்டுக்கு ஏஞ்சல் வருவான். ஏஞ்சலை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். டேய் நீ எப்படி வெளியே வந்த, ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து கேட்டால் இங்கே பாரு நான் தம்பி கூட ஒன்றா இருந்தேன், அதுவும் உண்மை தான், நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. பட் உன் தம்பியை குழப்பம் நான் கிடையாது, இதான் உண்மை, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. நீ நான் திரும்ப பழைய ஒன்றா மாறலாம், நான் இதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், உன்னால் பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கூட பயமாக இருக்கும். இல்லை நீ ஒரு கொலைகாரன், நீ தான் தம்பியை கொண்டு போயின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு வந்துடுது. பழைய மாதிரி ரொம்ப கோமாயி ஏண்டி என்ன ரொம்ப துள்ளிட்டு இருக்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சப்பச்சோன்னு கண்ணை தந்துட்டு இருப்பான். தென் பார்த்தா வரப்போ பார்க்கறது கண்ணு வச்சுருப்பான். கன் எடுத்து மரட்டான்னு பார்க்குறப்ப தெரியுமா அவனே ஃபயர் பண்ணிடுவான். அந்த கண்ணை அவன் காலிலே போட்டிருக்கும், முட்டியில் அடிப்படி கீழே விழுந்துருவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு பயமாயிரும். பயந்து அவப்பாட வந்து உலான்னு பார்க்குறப்ப ஹே ப்ளீஸ் என்னோட போகாத, என் கால் அடிபட்டிருக்கு, எனக்கு ஹெல்ப்னு கத்துறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அவங்க ஹஸ்பண்டை ட்ரக்கில் ஏற்றிட்டு அவப்பாட வந்து கூட்டி போயிட்டுருக்கா. சரி நல்ல ஒய்ஃபாக இருக்கா, ஹாஸ்பிட்டலில் கூட்டி போவான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட்டி போகல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த காட்டு பக்கம் கொண்டு திருப்பி அங்கே தான் புதுசை கொண்டு போயிட்டுருக்கா. ஏன்னா அந்த கிரியேச்சருக்கு ஏதோ வகையான ஆண் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதுக்காக நான் புதுசனை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவள் புதுசனை கொடுக்க போயிட்டுருக்கா. அவரோட இடத்துல கார் நிப்பாட்டிட்டு இருந்தா அந்த இடத்துல பார்த்தா ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கும். இது வெரோனிகாவோட பைக்கு. இந்த பைக்கு நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. சேரனு புதுசனை அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஹே என்னை எங்கடி கூட்டிகிட்டு போகிற, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டா வா வந்து பாரு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வீடு இழுட்டு வந்துடுறா. உள்ளே போய் பார்த்தா அந்த வயசான படையது இருக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ எத்தனையோ வாட்டி அவங்க பேச்சுட்டு கூடுவா. அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரில. சேரன் அந்த கிரீச்சர் இருக்கும்ல அந்த ரூம் திறந்து பார்ப்பா. உள்ளே பார்த்தா வெரோனிகா இறந்து கிடப்பா. அப்போ தான் புரியுது நேற்று நைட்டு ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்தால அதில் பிடிக்கவே இல்லை. சரி ஒரு வாட்டி அந்த ஏழு வந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அவளுக்கு வந்திருக்கா போல். அந்த ஏழுனுக்கு பிடிக்கவே இல்லை, வெரோனிகா கொண்டு போட்டுருச்சு. அதனால தான் வர பைக் வந்திருக்கும். இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ரூமுக்கு மேலே பார்த்தா ஒரு மரக்கட்டையாட்டம் இருக்கும். அங்கே தான் இந்த கிரீச்சர் இருக்கும். அதை பார்த்து லைட்டில் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் புருஷனை கொண்டு வந்து கரெக்டாக அந்த கிரீச்சர் கீழே வைப்பா. அந்த புருஷனுக்கு அந்த கிரீச்சரை பார்த்து பயமாக இருக்கும். என்ன எலோடின்னு சொல்கிறப்ப அது கரெக்டாக மேலேருந்து கீழே வரும். அப்புறம் என்ன அந்த புருஷனோட காது அங்கேயே முடிஞ்சு போச்சு. கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு அந்த வயசான தாத்தா இருப்பார். இங்கே நடந்தாலும் பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அந்த 2 படத்தை எடுன்னு சொல்லிட்டு வெரோனிகாவோட படத்தையும் அந்த புருஷன் படம் இருக்குல்ல ரெண்டையுமே ஒரு வண்டியில் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மலைப்பதியாட்டம் இருக்கும். அங்கேருந்து மேலே தூக்கி போட்டால் எதுவுமே தெரியாது. இங்கேருந்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே போட்டுருவாங்க. அவ்வளோதான் இவளுக்கு எல்லா பட்சம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. சாப்பாடு ஜாலியாக பசங்களை பார்க்கலாம் போயிட்டுருக்கா. அவங்க பசங்களும் அவங்க அம்மா பார்த்து அம்மா ஏன் விளையாட்டாயிருச்சு, அம்மா சட்டையில் தான் கரையாக இருக்கே என்னன்னு கேட்டால் அவள் அப்போ தான் பார்ப்பா. பார்த்தா ஒரு பிளட் ட்ராப் சட்டையில் போட்டிருக்கோம். எதுவுமே தெரியாத மாதிரி அவள் குழந்தைங்கள அங்கேருந்து கூட்டி போயிடுவா. இதோட தி அன்டேமுடுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆஸ்மான் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.